வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சம் என்ன அப்படின்னா, உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற லெசனில் இருக்கிற ஒரு சால்வ்டு ப்ராப்ளம். ஓகே, இது ப்ராப்ளம் நம்பர் 2. இந்த ப்ராப்ளம் நம்பர் 2ல பாருங்க, இந்த கொஷின் இஸ் வெரி சிம்பிள். என்ன அப்படின்னா, calculate the current and resistance. Calculate the current and resistance. Current means I, resistance means R. இந்த ரெண்டையும் தான் we have to find out. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. 100 வோல்டேஜ் பவர் அவங்களே கொடுத்துட்டாங்க. பவர் அப்படின்றது 100 வாட் பவர் கொடுத்துட்டாங்க. பிளஸ் வோல்டேஜ் டிஃபரன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க 200 வாட். ஸோ வாட் ஆர் த கிவன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று பவர், இன்னொன்று வோல்டேஜ் டிஃபரன்ஸ். வாட் இஸ் பவர் ஹியர் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 100 வாட்ஸ். வாட் இஸ் வோல்டேஜ் டிஃபரன்ஸ் ஹியர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 200 வாட்ஸ். ஸோ இந்த ரெண்டு விஷயம் இஸ் கிவன். இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஆல்ரெடி நம்ம தியரியில படிச்ச அதே ஃபார்முலா தான். எலக்ட்ரிக் பவர் P ஈக்குவல் டு வோல்டேஜ் டிஃபரன்ஸ் இன்டு I. P ஈக்குவல் டு V இன்டு I. இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம I கண்டுபிடிக்கணும். இதுல பவரும் தெரியும், வோல்டேஜ் டிஃபரன்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் பவருக்கான வேல்யூ நான் இங்க இருந்து எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். வாட் இஸ் பவர் அப்படின்னா 100 வாட் ஈக்குவல் டு வோல்டேஜ்க்கான வேல்யூ இங்க இருந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். வாட் இஸ் வோல்டேஜ் இஸ் 200 வோல்ட் இன்டு I. இப்போ எனக்கு I தான் தேவை. ஸோ ஐயை ஒரு சைடு வச்சுக்கிறேன். இப்போ மீதி இருக்கிற வேல்யூ இங்க கொண்டு வரேன். மீதி இருக்கிற வேல்யூ கொண்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா 100 by 200 ஈக்குவல் டு I அப்படின்னு வந்துடும். இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் அவுட் பண்ணேன் அப்படின்னா I கேன் கெட் 1/2. ஓகே, 1/2 அப்படின்றது என்ன? ஒன்னுல பாதி, ஹாஃப், விச் மீன்ஸ் நான் 0.5 I அப்படின்னு எழுதலாம். ஓகே, அண்ட் தென் வாட் இஸ் த யூனிட் ஃபார் I? We all know that unit for I equal is ampere. So I equal to 0.5 ampere. இப்போ பாதி ப்ராப்ளம் வந்து நம்ம முடிச்சிட்டோம். கரண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். தென் ரெசிஸ்டன்ஸ். இதுல பாருங்க, தென் என்னது? ரெசிஸ்டன்ஸ். இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல நீங்க ஓம்ஸ் லா யூஸ் பண்ணுங்க. ஓம்ஸ் லா என்னது? V ஈக்குவல் டு IR. ஐங்கிறது we have founded. இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இது I. Vங்கிறது கொஸ்டின்லயே என்ன பண்ணிட்டாங்க? கொடுத்துட்டாங்க. Vயும் தெரியும், ஐயும் தெரியும். நமக்கு என்ன தேவை? R தேவை. ஸோ அப்போ எது தேவையோ அதை ஒரு சைடு எடுத்துட்டுக்கோங்க. இந்த ஐ இப்படி எடுத்துட்டு வந்தீங்கன்னா V by I அப்படின்னு ஆயிரும். ஸோ விக்கு பதிலாக 200 கொஸ்டின்ல கொடுத்தது, ஐக்கு பதிலாக நீங்க கண்டுபிடிச்ச 0.5 ஈக்குவல் டு R. இப்போ இதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 200 by 0.5 எவ்வளவு கிடைக்கும்? 400 கிடைக்கும். அதுதான் வந்து R, which means R equal to 400 ohm. இதுதான் இந்த சம்மோட ஃபார்முலா. இந்த மாதிரி ஃப்ராக்ஷனல் நம்பரை கூட வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்படியே டிவைட் பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டெப் நான் இப்படி எழுதுறேன் பாருங்க. 200 by 0.5. இதுதான் ஆக்சுவல் ஸ்டெப். இது எப்படி நீங்க சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னா டைரக்டாவே நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். மேல 200 இருக்கு, கீழே வந்து 0.5 வந்து நம்ம 1/2 எழுதலாம் இல்லையா? 1/2 எழுதலாம். இப்போ இந்த 200 என்ன எழுதலாம் அப்படின்னா 200 by 1 எழுதலாம். கீழே என்ன இருக்கு? 1/2. இந்த டேர்ம் மேல போகும்போது என்ன ஆயிடும்? 200 by 1 into 1/2 மேல போகும்போது 2/1 ஆயிடும். ஸோ 200 into 2 400. நமக்கு இந்த ஆன்சர் வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம ஈஸியா சால்வ் பண்ணி we can get the solution. இவ்வளவுதான். ஸோ இந்த கேட்கப்பட்ட ஆரோட வேல்யூ 400. ஆரோட யூனிட் அப்படிங்கிறது ஓம் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஓமோட சேர்த்து எழுதியிருக்கேன். This is the solution, students. Thank you.